நான் சொல்லுவேன். தவறு நடந்தாலும் தலைவருக்கு தான் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி, நல்ல நடந்தாலும் தலைவர் தான் வாங்கணும். இந்த பாசறை 2025-26 இந்த தேர்தல் நமக்கு பெரும் வாய்ப்பு. இந்த தேர்தலில் பெரிய ஒரு பங்களிப்பாகவும் களப்பணியாகவும் இந்த புதிதாக பொறுப்பேற்றுக்கிற மண்டல நிர்வாகிகள் தயவு செய்து அன்போடு உங்களை கேட்கிறேன், உங்களுடைய களப்பணி கொடுங்க. ஏன்னா தலைவர் மட்டும் இந்த பாசறைக்கான தூண்கள் இல்லை, ஒவ்வொரு மண்டல நிர்வாகிகளும் தூண்கள் தான். நீங்க இல்லாட்டினா தலைமை கிடையாது, தலைமை இல்லாட்டினா அண்ணன் கிடையாது. இன்னைக்கு இவர் உருவாக்கிய இந்த பெரும் புரட்சி இன்னைக்கு அண்ணன் தம்பிகளை எங்கோ பிறந்து வளர்ந்து இந்த மண்ணில் செந்தமிழ் பாசறை 40 வருஷம் கடமை தெரிவிச்சோம்னா அண்ணன் போட்ட விதை தான். எனக்கு முன்னோர்களாக அண்ணன் முருகேசன் நான் சேரும்போது இந்த அமைப்புல ஒரு 100 பேர் தான், 100 பேர் கூட இந்த ஞாபகம் இல்லை. 2013 கடைசியில ஒரு கல்லூரியில ஒரு நண்பர் அன்பாளன்னு சொல்லி அவர் எங்க இருக்கான்னு தெரியாது, என்ன ஊர் தெரியாது, பேசும்போது என்னை ஒரு உறுப்பினராக சேர்த்தார். நான் சேரும்போது களத்துல உழைக்க போறேன். அதே மாதிரி இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கொண்ட மண்டல நிர்வாகிகள் நான் சில நேரங்களில் பேசும்போது எனக்கு வேலை இருக்கு, சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் வேலை தான் இருக்கு, அதை தாண்டி தான் இந்த வேலையை நம்ம செய்யணும். நேரம் கிடைக்கும் போது நீங்க நேரில் செல்ல முடியாட்டாலும் பேசுங்க. நீங்க இந்த வாரம் கலந்தாய்ப்பு இல்லையா, இந்த வாரம் நீங்க சந்திக்கலையா, ஆனா 10 பேர் நீங்க பேச முடியும், அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஆனா மண்டல பொறுப்பாளர்கள் இந்த 5 பேரும் அந்த மண்டலத்துக்கான முக்கியமான தூண். தலைவர் துணைத் தலைவரும் அப்புறம் அந்த மண்டலத்துக்கு நீங்க தான் தலைவர், நீங்க தான் செயலாளர். உங்க பொறுப்பு தான். ஊர்ல எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்துக்கு மொத்த பொறுப்பு எடுத்திருக்காரோ, மாவட்ட தலைவர் எடுத்திருக்காரோ, அதே மாதிரி தான் ஒரு மண்டலம். இது வந்து ஊர்ல உள்ள மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் பொறுப்பு தான் மண்டல நிர்வாகி. சும்மா ஏதோ மண்டலம் கொடுக்கலாம்னு நினைக்காது, உண்மையிலே சொல்றேன், மாவட்டத்துக்கான பொறுப்பு மாதிரி தான் இந்த மண்டலம். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா இந்த 26 தேர்தல் 2 ஆண்டு வெறும் கடமையா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் சேர்த்துல காரணம் நான் இல்ல, என்ன உடம்பு இருந்தாரு உங்களை நம்பித்தான். நீங்க வந்து காரணம் சொல்லி தவிர்த்தாத ஏமாத்துறாரு. எனக்குள்ள இழப்பு 26 தேர்தலுக்கு பெரிய ஒரு நம்மளுடைய உழைப்பை கொடுக்கணும். அதனால எங்க பொறுப்பேற்றுக்கோங்க. ஏதோ வந்தோம் நீங்க பார்த்தோம் போனோம் இல்லாம தயவு செய்து ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் கலந்தாய்வு ஏற்படுத்த மண்டல நிர்வாகிகள் நீங்க ஒத்துழைக்கணும். நீங்க 5 பேரும் பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை இருந்தா என்ன நினைச்சு பேசுங்க. ஏன்னா கடந்த ஆண்டுகளை நடந்துச்சு, இப்ப 2 ஆண்டுகளா இல்ல, திரும்பி நாம உருவாக்கணும். இந்த வெயில் குறைஞ்ச உடனே ஒவ்வொரு மண்டலத்திலையும் மண்டல கலந்தாய்வு நடக்கும், மாதத்துல ஒரு கலந்தாய்வு. எல்லாம் சாத்தியம் மண்டல நிர்வாகிகள் தான். ஏன்னா நான் உறவுகிட்ட நான் ஓடி பேசுறேன், ஆனா உங்களை தான் நான் பேச முடியும். நீங்க அதுக்கான ஒத்துழைப்பு பொருளை ஒருங்கிணைச்சு பங்களிப்பாகட்டும் சந்திப்பாகட்டும் வலிமைப்படுத்துங்க. நீங்க எவ்வளவு உறவுகிட்ட போறீங்களோ அது உங்களுக்கான அடையாளம், எனக்கு இல்ல. ஏன்னா இந்த செந்தில் எல்லா மண்டலம் தெரியும்னா நான் எல்லாத்துக்கும் பேசி 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 செந்தில்லாம் தெரியும். அந்த தகவலை நீங்களும் உருவாக்கணும். எனக்கு இது ஒன்றோடு முடிச்சுக்கொள்ள அடுத்த மண்டலத்தில் இருந்து முதன்மை பொறுப்புக்கு வரலாம். அதற்கான வலிமைப்படுத்துங்க. இது ஒன்னே ஒண்ணு, அண்ணன் சீமானுக்கோ எனக்கோ உனக்கான இல்லை, நாம் எதிர்கால பிள்ளைகளுக்கான அந்த அரசியலை செய்யறோம். லஞ்சம் ஊழல் நாசமா போயிடுது, ஒவ்வொரு நாளும் கொலையா இருக்கு. இது யார் மாத்துறது? யார் மாத்துவா? நான் என் பிள்ளைகள் வந்து நான் நாட்டை மாற்ற முடியுமா? என் வீட்டை தான் மாற்ற முடியும், ஆனா நாட்டை மாற்றத்துக்கு ஒரு தலைவர். அதுதான் அண்ணன் சீமானோட நிற்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல தமிழ்ல மீட்பதற்கு மண்ணை காப்பதற்கு ஒரே ஒரு அரசு நாம் தோணுச்சு. நாம பெரிய ஒரு புனிதமான அரசியலை செய்யணும்னு நீங்க எல்லாரும் மனசு வச்சீங்க.